நான் ஒரு கதை படித்தேங்க. அதில் ஒரு பெரிய பறவையை கொண்டு வந்து ஒருத்தர் வீட்டில் கொண்டு வந்து கூண்டில் அடைச்சிட்றாரு. அந்த பறவை வந்து ரொம்ப புலம்புச்சான். நான் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக வானத்தில் சுற்றிட்டு இருந்தேன், இப்படி கொண்டு வந்து அடைச்சி வச்சுட்டாரு, எனக்கு எப்போ விடுதலை அப்படின்னு புலம்புச்சான். அதுக்கு பக்கத்து கூண்டில் இருக்கிற ஒரு குஞ்சு பறவை சொல்லிச்சான், எதுக்கு புலம்புற, இங்கே பாரு நானும் கூண்டில் தான் இருக்கேன், எவ்வளோ அழகாக என்னை கவனிச்சுக்கிறாங்க, தீனி வைக்கிறாங்க, கரெக்டாக இதுக்கு எனக்கு தண்ணி கொடுக்குறாங்க, சந்தோஷமாக நிழலில் ஜாலியாக இருக்கிறேன், நீ வெளியில் இருந்தால் குளிரில் நடுங்கிட்டு தானே இருப்ப அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பெரிய பறவை சொல்லிச்சான், ஏ குஞ்சு பறவையே, நீ வந்து பிறந்ததே கூண்டில் தான், அதனால் இந்த கூண்டு தான் உலகம்னு நினைக்கிறேன், வெளியில் வந்து பாரு, நான் வானத்தில் எப்படி பிறந்தேன், எப்படி குளத்தங்கரையில் சுற்றுவேன், இப்படியெல்லாம் இருந்த நான் இவ்வளோ பெரிய உலகத்தை விட்டு இந்த கூண்டுக்குள்ளே வந்துட்டேனேன்னு கவலைப்பட்டுருக்கிறேன். உன்னுடைய உலகம் வந்து ரொம்ப சின்னது, வெளி உலகம் வந்து ரொம்ப அழகானது, அதுக்குனால தான் புலம்புறேன் அப்படின்ச்சான். இது மாதிரி தாங்க இன்னும் சில வீடுகளில் பெண்களை கூண்டுக்குள்ளே வச்சு பத்திரமா வச்சுருக்கிறாங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால் வெளி உலகத்துக்கு விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் தைரியமும், எந்த விஷயத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தால் எப்படியெல்லாம் சமாளிக்கணுங்கிற திறமை தைரியம் தனக்குத்தானே வருங்க. அதை விட்டுட்டு நம்ம நல்லா வச்சுருக்கிறோங்கிற பேரில் தனக்கே ஒரு வட்டத்தை போட்டு அவங்கள அந்த கூண்டுக்குள்ள விடுறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்.